ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் அம்மா கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கத்திட்டு மேலே வந்துட்டு பலார்னு மண்டையில் ஒரு போடு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை எருமை மாடே, உன்னை நான் எவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்கேன் சாப்பிட்றதுக்கு, உனக்கு காது கேட்கலையா, என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருக்க செல்லு அப்படின்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி காதில் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் மாட்டியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை கழட்டி அவன் கையில் கொடுத்தேன். அதான் நான் இதை மாட்டியிருந்தால் உனக்கு காது கேட்காதே, கழட்டி எருமை அப்படின்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். கழட்டி அவன் கையில் கொடுத்துட்டு, வா சாப்பிட வா, வயிறு பசிக்க அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னை கீழே கூப்பிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வரும்போதே தட்டில் சாதம் வச்சு ரசம் ஊற்றியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா தொட்டுக்கடை வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, சிக்கன் கிரேவி கேட்டே இல்லை, அதனால் சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ இரும்புறையில் எருமை மாடே, அதனால தான் ரசம் வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. பேசாமல் சாப்பிடும் போது ஏதாவது பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும்னு நீ வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாய் சும்மா இருக்குமா, நம்ம வாய் நார வாயாச்சே, அம்மாட்ட சும்மா இருக்காமல் அம்மா சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டதுக்கு, இது என்ன தெரியுமா கரண்டி, மரியாதையை சாப்பிடு அப்படின்னாங்க. அதுக்கு கூட இல்லை, கமெண்டில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அம்மாவை சமையல் வீடியோ போட சொல்லி சொன்னாங்க. அதை நான் அம்மாட்ட சொன்னேன். வீட்டில் அந்த சிஸ்டரை கூப்பிடு, சாப்பாடே போட்டுருவோன்னாங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்டாங்க. மல்லிகான்னு சொன்னேன். சிஸ்டர், நீங்கள் சாப்பிட எங்கள் வீட்டுக்கு அம்மா ஒரு நாள் உங்களை கூப்பிட்ருக்காங்க, வந்துருங்க.